ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட பேக் நெக் தான் இது. பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு ஒன் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சன்ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஜரி அவுட்லைன் டபுள் லைன் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஃப்ளாரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சாரியோட ஆக்சுவல் கலரில் வந்து ஆர்கன்ஸா கிளாத் எடுத்திருக்கேன். சாரி வந்து இந்த மாதிரி ஒரு சீ க்ரீன் மாதிரி ஒரு கலரில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கலர்லேயே ஆர்கன்ஸா கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃப்ளாரை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கிளாத்தில் வந்து அங்கங்கே பின் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணுறப்ப வந்து கிளாத் லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ கிளாத்தில் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த ஃபுல் ஃப்ளாரும் கவர் ஆகிற மாதிரி கிளாத் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பீஸ் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சிங்கிள் லேயராக போட்டோன்னா அந்தளவுக்கு இந்த சீ க்ரீன் வந்து கிளியராக தெரியாது. ஸோ நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் லேயர் போட்டால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாத்தை வந்து டபுள் லேயராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரேசிங் வந்து கிளியராக தெரியல. ஸோ ஒன்ஸ் வந்து நான் லைட்டாக சாக் பீஸ் வச்சு அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரேசிங் பார்த்திங்க அப்படின்னா ரஃப்பாக தான் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். ரேண்டமாக தான் ஷேப்ஸ் எல்லாமே இருக்கும். பெட்டல்ஸோட ஷேப்ஸ் வந்து ரேண்டமாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்கணும். கோல்டன் கலர் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த அவுட்டர் லைன் மட்டும் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தா போதும். ஸ்டிச்சஸ் வந்து நல்லா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கிளாத்தை ஃபுல்லாகவே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் கரெக்டாக குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை எல்லாமே இந்த மாதிரி குட்டி சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ட்ரிம் ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிசுறு தெரியாமல் இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நான் இதில் வந்து ஆர்கன்ஸா கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நெட் கிளாத்து இல்லைன்னா டிஷ்யூ கிளாத் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சேம் கலரில் கட் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ். இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சு தான் மெயினான ஸ்டிச்சு. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி பீட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீடு சேர்த்து எடுத்து இந்த மாதிரி ஜிக்ஸாகாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பீட்ஸாக வச்சு அந்த பெட்டலோட அவுட்லைனில் ஒன் சைடு மட்டும் தான் இந்த ஸ்டிச்சு வரும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி ஜிக்ஸாகாக ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப நெருக்கமாக கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நல்லா நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் ஒன் சைடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அப்போ வந்து நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெட்டல்ஸ்க்குமே ஒன் சைடில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து பீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் ஃபில் பண்ண போகிறோம். அதுலேயுமே ஃபில்லிங் வந்து சேம் சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணி தான் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். பட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் ஃபுல்லாகவே அந்த சர்க்கிள் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மறைகிற மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நல்லா நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
இந்த பெட்டல்ஸோட இன்சைடில் சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸோட இன்சைடில் கொடுக்கறதுக்கு ஜர்தோசி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி 23 நீடில் மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லென்த்தில் எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட சென்டர் போர்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து லீஃப்லலாம் ஒரு சின்ன லைன் இருக்கும்ல, பார்த்துருப்பீங்களா, அந்த லைன் எஃபெக்டில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் பீஸ் வந்து ஒன் சைடில் கொடுத்துட்டு அதோட சென்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பீஸ் இன்னொரு சைடு வர மாதிரி இந்த மாதிரி அந்த பெட்டல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. சேம் இதே ஸ்டிச்சஸ் தான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் பீட்ஸு சீக்வன்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பட் இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் சைடில் அந்த நெக் லைனுக்கு ஒரு சின்ன டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ரஃப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த லைன்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஜரி அவுட்லைன் தான் கொடுக்குறேன். கோல்டன் கலர் செயின் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் மட்டும் சிங்கிள் லைன் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் கொடுக்குறப்போ ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டிச்சே வந்து ஒரு சின்ன பீட் ஒர்க் பண்ண ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ்லலாம் கட் பீட்ஸ் தான், அந்த சி க்ரீன் கலர்லேயே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிளாக வச்சு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மேக்னிஃபிகன் லுக் இருக்கும், பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி தான் அந்த கொடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த டிசைனில் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே பார்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே எம்டியாக விட்டுட்டோம். பேக் நெக் மட்டும்தான் ஒர்க் வரும். ஸோ அதையுமே சிம்பிளாக யூனிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பீட் ஒர்க் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களுமே ஏதாச்சும் ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு இந்த நெக்லைன் மட்டும் கொடுத்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்லீவ்லையும் இதே டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ் ஆர் எல்போ ஸ்லீவ் எந்த ஸ்லீவாக இருந்தாலுமே கீழே பார்டர் லைன் வரும்ல, அந்த லைனில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஃப்ளார் ட்ரா பண்ணிவிட்டு சைடில் இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துட்டு இந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துட்டு சென்டரில் அந்த ஃப்ளாரை சேம் இதே மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சேம் இதே ஃப்ளார்ஸ் வந்து எல்போ ஸ்லீவில் ஒரு 3 ஃப்ளார்ஸ் சென்டரில் மட்டும் வர மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணலாம். உங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சம்திங் நியூவாக சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.